வந்த அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள்ல கூட நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ராஜாக்களும் ஆசாரியரும் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல ஒரு 2 வாரம் நம்ம சீரீஸ் மாதிரி பார்ப்போம். இன்னைக்கும் அடுத்த வாரமும் இந்த ராஜாக்களும் ஆசாரியரும் அப்படிங்கிறது குறித்து பார்ப்போம். நம்மை ஆண்டவர் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி வைத்திருக்கிறார் இல்லையா? அப்போ ராஜாங்கிறது ஒரு பெரிய ரோல், ஆசாரியருங்கிறது ஒரு பெரிய ரோல். ரெண்டுமே ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சலைச்ச ரோல் கிடையாது. பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்க அப்படின்னா, ராஜாவுக்கு எந்த அளவுக்கு மரியாதை இருக்கோ அதே அளவுக்கு மரியாதை ஆசாரியர்களுக்கும் இருக்கும். ராஜா, ஆசாரியர் இந்த ரெண்டுமே மிகப்பெரிய ரோல். ஆண்டவர் நம்ம சொல்லியிருக்கிறாரு, ஒண்ணு நம்மள ராஜாவா மாத்திருக்கணும், இல்லைன்னா நம்மள ஆசாரியரா மாத்திருக்கணும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி வைத்திருக்கிறார். ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம், வேற வேற ரோல், வித்தியாசமான ஒரு ரோல். ஆனா ஆண்டவர் நமக்கு 2 காரியத்தையும் கொடுத்திருக்கிறார் இல்லையா? அப்போ எது ராஜாவுடைய ரோல், எது ஆசாரியருடைய ரோல் அப்படிங்கறது குறித்து நம்ம இந்த 2 வாரங்கள் அது பார்ப்போம். பாருங்க, அதுக்கு ஒரு உதாரணமாய் சில காரியங்களை நம்ம பழைய ஏற்பாட்டுல இருந்து பார்த்துட்டு அதற்கு பிறகு நாம் கடந்து போவோம். 2 ராஜாக்கள் 16 அதிகாரம் 10 வசனம். இந்த இடத்துல ஆகாஷ் என்கிற ஒரு ராஜாவை குறித்து பார்க்கிறோம். தாவீதை போல நடக்கவில்லை, செம்மையான வழியில செய்யவில்லை, எந்த ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை அந்த ராஜா செய்யவில்லை. அப்ப என்ன பண்ணாரு? 10 வசனம். அப்பொழுது ராஜாவாகிய ஆகாஷ் தமஸ்குவில் உள்ள அசிரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிலேசருக்கு எதிர்கொண்டு போய் தமஸ்குவில் உள்ள பலிபீடத்தை கண்டான். நல்லா கவனிங்க. நம்ம ஆல்ரெடி ஆசிரியப்பு கூடாரத்துடைய பிளான் எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். உங்க எல்லாருக்குமே தெளிவா தெரியும். ஆண்டவர் ஒரு பிளான் கொடுத்திருக்கிறார். என்ன பிளான்? முதலாவது நீ பலிபீட தண்டையில கடந்து போகணும், உனக்கான பலிகளை செலுத்தணும். அதற்கு பிறகுதான் உனக்கு அடுத்த பகுதியான நீ பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கும் போகணும். நமக்கென்று ஆண்டவர் ஒரு பலிபீடத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கென்று ஆண்டவர் ஒரு ஜப வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் இல்லையா? நமக்கென்று எப்படி ஜபம் செய்யணும்னு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதுதான்ப்பா கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான்ப்பா கிறிஸ்தவ முறை அப்படின்னு சொல்லி நமக்கென்று சில காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த ராஜா எருசலேமில் உள்ள பலிபீடத்தை அவன் பார்க்காமல் அவன் என்ன காரியத்தை பார்த்தான் என்றால், தமஸ்குவில் உள்ள பலிபீடத்தை கண்டான். தமஸ்கு என்பது ஒரு அந்நிய தேசம். அது எருசலேம் அல்ல, அது இஸ்ரவேல் அல்ல. தமஸ்குவில் உள்ள பலிபீடத்தை கண்டான். இங்க சாலமோன் ராஜா ஒரு பலிபீடத்தை கட்டி வைத்திருக்கிறார் எருசலேம் தேவாலயத்துல. அந்த பலிபீடத்துல போய் பலி செலுத்தல இவன், இந்த ராஜா. ஆனா அவன் போய் பார்த்தது தமஸ்குவில் உள்ள பலிபீடத்தை கண்டான். அடுத்தது பாருங்க, ராஜாவாகிய ஆகாஷ் அந்த பலிபீடத்தின் சாயலையும் அதனுடைய சகல வேலைப்பாடாகிய அதன் மாதிரியையும் ஆசாரியனாகிய உரியாவுக்கு அனுப்பினான். அவன் பார்த்தது மட்டும் இல்ல, பார்த்தோன்னா அட்மையர் ஆயிட்டான் அவன். ஆஹா, சும்மா ஆண்டவர் என்னப்பா போய் கதவை சாத்திட்டு எண்ணெய் வச்சுட்டு உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணுங்கிறாரு, இதெல்லாம் ஒரு ஜப வாழ்க்கையா? இங்க பாரு, அந்த தமஸ்குவின் பலிபீடம் பாரு, எப்படிப்பட்ட ஒரு லைட்லாம், கலர் லைட்லாம் போட்டு புகையெல்லாம் அடிச்சு எப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு என்ன ஜாலியா இருக்கிறாங்க. இதுதானே லைஃப். அதை விட்டுட்டு ஆண்டவர் வேதம் வாசிக்கணும், பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், உபவாசம் இருக்கணும், இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு இல்ல? நாம கூட நிறைய நேரம் ரொம்ப போர் அடிக்குது சர்ச், எப்ப பார்த்தாலும் பாட்டு பாடிட்டு ஜெபம் பண்ணிட்டு பைபிள் வாசிங்க, ஒரு டான்ஸ் இல்ல, ஒரு கலர் லைட் இல்ல, ஒரு புகை போடல, இப்படியெல்லாம் நம்ம யோசிக்கணும். அந்த மாதிரிதான் அவன் எருசலேம் தேவாலயத்தில் உள்ள பலிபீடத்தை பார்க்கவே இல்லை. தமஸ்குவுக்கு போறான், அந்த பலிபீடத்தை பார்க்கறான். பார்த்தது மட்டும் இல்லாம அந்த பலிபீடத்தின் சாயல் அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆஹா, அருமையா இருக்குதே பலிபீடம், உலக பலிபீடம் ரொம்ப அருமையா இருக்கே. ஆவிக்குரிய ஜப பலிபீடம் எல்லாம் ரொம்ப போர் அடிச்சு போச்சு. கொஞ்சம் உலக பலிபீடத்தை என்ன பண்ணுவோம், அந்த சாயலை எடுத்துக்கொள்ளுவோம். சாயலையும் அதனுடைய சகல வேலைப்பாடாகிய அதன் மாதிரியையும், அந்த சாயலையும் அந்த மாதிரியையும் எடுத்து ஆசிரியனாகிய உரியாவுக்கு அனுப்பினார். இங்கதான் இந்த மெசேஜோடைய தலைப்பு வருது. என்னன்னா, ராஜாவும் ஆசாரியனும். இங்க ஒரு ராஜா தவறான வழியில போறார். கரெக்டா? ராஜா தவறான வழியில போறாரு. நம்ம பலிபீடத்தை விட்டுட்டாரு, ஜப வாழ்க்கையை விட்டுட்டாரு, துதி வாழ்க்கையை விட்டுட்டாரு,
எங்கேயோ ஒரு அந்நிய பலிபீடத்தை பார்த்துட்டு அதை பார்த்து அட்மையர் பண்ணி, ஆஹா அப்பேற்பட்ட ஒரு பலிபீடம், இதை நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா எடுத்துட்டு வந்து நம்மளுடைய லைஃப்லயும் என்ன பண்ணணும், இந்த பலிபீடத்தை வச்சிடணும் அப்படின்னு யோசிச்சு உரியாவுக்கு அனுப்புறாரு. உரியா என்பவன் பிரதான ஆசாரியன். பிரதான ஆசாரியன் என்பவன் ஆண்டவருக்காய் ஒரு என்ன சொல்றது, உயிரை கூட கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஆண்டவருக்காய் தீவிரமாய் வேலை செய்யக்கூடிய ஒருவன் தான் அந்த ஆசாரியன். ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை மகா பரிசு ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது பரிசுத்தமாய் பிரவேசிக்கக்கூடியவன் தான் அந்த ஆசாரியன். அந்த ஆசாரியனுக்கு என்று தனியான ஒரு உடைகளை ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு, செஞ்சு கொடுத்திருக்கிறாரு. இப்பேற்பட்ட அந்த ஆசாரியன் அந்த மாதிரியை பார்க்கிறான். பார்த்தோன்னு நீங்க எல்லாம் யோசிப்பீங்க, ஆசாரியன் என்ன பண்ணிருக்கணும், ராஜா தப்பு, நீ பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி இருக்கணும்னு நீங்க யோசிப்பீங்க இல்லையா? ஆனா அந்த உரியா என்ன தெரியுமா பண்ணாரு பாருங்க. ஆசாரியன், ராஜா தப்பு பண்ணிட்டான், இந்த ஆசாரியன் என்ன பண்ணிருக்கணும், கேட்டு இருக்கணும். ஆனா ராஜாவாகிய ஆகாஷ் தமஸ்குவிலிருந்து வருகிறதற்குள்ள ஆசாரியனாகிய உரியா அப்படி கொத்த பலிபீடத்தை கட்டி ராஜாவாகிய ஆகாஷ் தமஸ்குவிலிருந்து அனுப்பின கட்டளையின்படி எல்லாம் செய்தான். ராஜா தமஸ்குல இருந்து எப்படி அனுப்புனாருன்னு தெரியல. இந்த காலம் மாதிரி இந்த வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்காரா, இமெயில் அனுப்புனாரா, எப்படி அனுப்புனாருன்னு தெரியல. ஆனா என்ன ஃபாஸ்ட் பாருங்க உரியா. கெட்ட காரியங்களை செய்கிறதற்கு கால்கள் விரைந்து ஓடுகின்றன, கைகள் துரிதமாய் வேலை செய்கின்றன இல்ல. ஆனா நல்ல விஷயத்தை செய்யணும்னா நாளைக்கு பண்ணிக்கலாம், இன்னும் ஒரு வாரம் ஆகட்டும், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். ஆனா தவறு, பாவம் நம்மள அர்ஜென்ட் பண்ணி சீக்கிரமா செய் சீக்கிரமா செய்ன்னு சொல்லு. அந்த ஆளு ராஜா தமஸ்குவில இருந்து ரிட்டன் வர்றதுக்குள்ள இங்க உரிய ஆசாரியன், ஆண்டவருடைய பிரசனத்திற்குள்ளா இருக்க வேண்டிய அந்த ஆசாரியன் அந்த பலிபீடத்தை செஞ்சுட்டான். பாருங்க, இஸ்ரவேல் இந்த யூதா ராஜாக்கள் எல்லாருக்குமே பராக்கிரமம் என்பது ஆண்டவரோடு கூட இருப்பதுதான். நீங்க எந்த வசனத்திலையும் அந்த ராஜாக்கள் புத்தகத்துல எல்லாம் படிச்சீங்கன்னா ஒரு ராஜா கூட தன்னுடைய சுய பலத்தால ஜெயிச்சிருக்க மாட்டான். ஆண்டவர் அவங்க கூட இருந்தா ஜெயிப்பான், ஆண்டவர் அவங்க கூட இல்லைன்னா சின்ன பசங்க கிட்ட எல்லாம் தோத்து போயிடும். ஒரு 100 பேர் வந்து 2 லட்சம் பேரை முறியடிச்சுட்டு போவாங்க, அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அப்போ ஆண்டவர் கூட இருக்கும் பொழுதுதான் இந்த காரியங்கள் நடக்கும். அப்போ ஒரு ராஜா தவறு செய்கிறான், இங்க ஆசாரியன் அதற்கு ஒத்து போகிறான். அப்ப அந்த நாடு என்ன ஆகாது, உருப்படவே உருப்படாது. அந்த காலத்துல ஒரு ராஜா தப்பு பண்ணா ஆசாரியன் தட்டி கேட்கணும். உங்க எல்லாருக்கும் வசனம் தெரியும், அதனால நான் சொல்லல. 1 சாமுவேல் 13:13 நீங்க 13:13 எடுத்து வாசிச்சீங்கன்னா, சவுல் ஒரு தவறான காரியத்தை செய்கிறார். ஆண்டவர் சொல்றார், முழுவதுமாய் அழித்து போடு, யாரையும் உயிரோட வைக்காத, எந்த எந்த ஆடு மாடையும் உயிரோட வைக்காத. ஆனா சாமுவேல், சவுல் என்பவன் ராஜா, சாமுவேல் என்பவன் ஆசாரியன். சவுல் தவறு செய்யும் பொழுது சாமுவேல் என்ன சொல்றான் அப்படின்னா, நீர் புத்தியீனமாய் செய்தீர். யாராவது ராஜா பார்த்து சொல்ல முடியுமா, முட்டாள்தனமா செஞ்சு வச்சிருக்கிற. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நம்முடைய நம்முடைய பிரதம மந்திரியையோ இல்ல முதலமைச்சரையோ இல்ல ஜனாதிபதியையோ இல்ல அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏவையோ பார்த்து நம்மளால இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? அப்ப ஆசாரியனுக்கான பவரை நீங்க யோசிங்க. ஆசாரியனுடைய வல்லமை எந்த அளவுக்கு இருக்கும். ஒரு ராஜாவை பார்த்து சொல்ற, நீ புத்தியீனமாய் செய்த, முட்டாள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆசாரியனுக்கு பவர் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த எதிரி நாட்டு ராஜாவை ஆக பிடிச்சி யார் தெரியுமா கொல்றா, சவுல் கொல்லணும். ஆனா கொன்னது யாரு, சாமுவேல். அப்ப ஆசாரியன்றது ஒரு சாதாரண ரோல் கிடையாது, ராஜாவுக்கு ஈக்குவலா இருக்கிற ஒரு ரோல். ராஜா தவறும் பொழுது ஆசாரியன் சரி செய்ய வேண்டும், ஆசாரியன் தவறும் பொழுது ராஜா சரி செய்ய வேண்டும். இப்படி இருந்தாதான் லைஃப் ஓடும். இப்ப நான் மெசேஜுக்கு வரேன். நம்மை ஆண்டவர் ராஜாக்களும் ஆசாரியர்களுமே ஆக்கி வைத்திருக்கிறார். அப்போ நமக்குள்ள ஒரு 2 கேரக்டர் இருக்கு.
ஒரு பக்கம் ராஜா, இன்னொரு பக்கம் ஆசாரி. 2 ஆட்கள் நமக்குள்ள, 2 ஒரு பதவி நமக்குள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. 2 பதவியை வைத்துக்கொண்டு நாம நிறைய நேரங்கள்ல இந்த ராஜாங்கிற பதவியில ஏறிக்கிட்டே இருக்கோம். என்ன தெரியுமா? என்னுடைய வேலை, என்னுடைய வீட்டுல நான் செய்யக்கூடிய ஒழுங்குகள், நான் சம்பாதிக்கிற பணம், நான் சேர்த்து வைக்கிற பணம், என்னுடைய குடும்பம், என்னுடைய ஆளுகை, இதெல்லாம் ராஜாவுக்கு சொந்தமான ஒரு காரியம். அதெல்லாம் இருக்கணும், இருந்துதான் ஆகணும். எல்லாருடைய லைஃப்லயும் இருந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனா இங்க வந்துட்டாரு, இந்த ஆசாரியனால ஏந்திரிக்கவே முடியல. ஏன்னா இந்த ஆசாரியனுக்கான வேலை என்ன? ஆசரிப்பு கூடாரத்துல இந்த ஆசாரியன் என்னென்ன பண்ணணும்? துதிக்கணும், பலி செலுத்தணும், வேத வசனத்தை வாசிக்கணும், பரிசுத்த வாழ்க்கை வாழணும். இப்படி வாழ்ந்தாதான் இந்த ராஜாவும் ஆசாரியனும் சேர்ந்து எங்க ஒன்னா நடக்கிறாங்களோ அப்பதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். ராஜா மட்டும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் டெய்லி சாப்பிடுறோம், 3 வேளை சாப்பிடுறோம், ராஜா வளர்ந்துடுறாரு. ஆனா ஆவிக்குரிய ஆகாரம் ஆசாரியனுக்கு போடுறோமா? போட மாட்டேங்க. ஆசாரியனால வளர முடியல. ஆசாரியனால டெய்லி அந்த சமூக தப்பத்தை சாப்பிட என்ன பண்ண முடியல? முடியல. ஆசாரியன் தினமும் பலி செலுத்தணும், பலி செலுத்த முடியல. தினமும் பலிபீடத்தின் மேல அக்கினி எரியணும், எரிய மாட்டேங்குது. அப்போ ஆசாரியனால எந்திரிக்கவே முடியல. ஆனா ராஜா மட்டும் செயல்பட்டு கொண்டிருந்தால் ஆண்டவர் நம்ம சொல்றார், ராஜாக்களும் ஆசாரியர்களுமா நீங்க இருக்கிறீங்க. பாருங்க, இதை அப்படியே கண்டினியூ பண்ணி போனோம் அப்படின்னா, நீங்க ராஜா வருவதுக்குள்ள என்ன பண்ணிட்டான் இவன்? அந்த பலிபீடத்தை செஞ்சுட்டான். ஜப வாழ்க்கையில நாம தரித்து இருக்கணும். ஜப வாழ்க்கையில நாம சரியா இருக்கணும் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற அந்த ஆசாரியன் தட்டி எழுப்பப்பட வேண்டும். வெறும் ராஜா மட்டும் ஆக்டிவா இருக்கக்கூடாதுங்க. பாருங்க, 12ஆம் வசனம் சொல்லுது, ராஜா தமஸ்குவில் இருந்து வந்தபோது அவன் அந்த பலிபீடத்தை பார்த்து அந்த பலிபீடத்தண்டையில் சேர்ந்து அதன் மேல் பலியிட்டு. பழைய காரியங்கள், நல்ல ஜப ஆவிக்குரிய காரியங்கள்லாம் இருந்தது. அந்த எருசலேம் தேவாலயத்துல பலிபீடம் இருந்தது. ஆனா அவன் இதுவரைக்கும் அங்க போய் பலி செலுத்தவே இல்லை. இந்த தமஸ்குவின் பலிபீடத்தை பார்த்த உடனே பாருங்க, வசனம் அழகா சொல்லும், அந்த பலிபீடத்தை பார்த்து இந்த பலிபீடத்தின் மேல் சேர்ந்து அதன் மேல் பலியிட்டு. பார்த்தான், சேர்ந்தான், எவ்வளவு ஒரு ஈடுபாடு வந்துருச்சு. எந்த பலிபீடத்துல? உலக பலிபீடத்துல. ஜப வாழ்க்கையில இவ்வளவு ஆர்வம் இல்லையே, வேத வாசிக்கிறதுல இவ்வளவு ஆர்வம் இல்லையே. ஆனா தமஸ்குவிலிருந்து ஒரு பலிபீடத்தை கொண்டு வந்தோன்னு இவ்வளவு ஆர்வம். எப்போ நாம தவறுகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, எப்போ நாம ஆண்டவருடைய ஒரு பாதை வகுத்து, ஆண்டவர் ஒரு பாதை வகுத்து இப்படித்தான்ப்பா பண்ணணும், இதுதான் ஸ்டெப், இதுதான் ஸ்டெப் 1, இதுதான் ஸ்டெப் 2, இதுதான் ஸ்டெப் 3, இப்படி போனாதான் நீ மகாபரிசுத்தலத்துக்குள்ள போக முடியும், இப்படி போனாதான் நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் சொன்ன ஸ்டெப்ல இருந்து நீங்க எப்போ தவறுறீங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா அடுத்த வசனத்துல நல்லா படிங்க, நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தன் சர்வாங்க தகன பலியையும் தன் போஜன பலியையும் தகனித்து தன் பான பலியை வார்த்து தன் சமாதான பலிகளின் இரத்தத்தை அந்த பலிபீடத்தின் மேல் தெளித்தான். புரியுதுங்களா? நான் வாசிக்கும் போது தெரிஞ்சிருச்சுங்களா என்ன தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு? ராஜா தன் 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 எல்லாம் எனக்கு, நான் தானே கட்டினேன், நான் தானே பண்ணேன். ராஜா மட்டும்தான் வளர்றான். நேரம் அந்த ஆசாரியன் மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா, அந்த ஆசாரியன் சரியா இருந்திருந்தா, ராஜாவை பார்த்து சொல்லிப்பா, ராஜா நீ செய்யறது தவறுப்பா. ஆண்டவர் நமக்கென்று ஒரு பலிபீடத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கென்று ஒரு ஜப வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு. அந்த ஜப வாழ்க்கைய நீ சரியா வாழணும், அந்த துதிய சரியா வாழணும், அந்த வேதம் வாசிக்கிறதுல சரியா இருக்கணும், இந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ்றதுல சரியா இருக்கணும்னு ஆசாரியன் சொல்லியிருப்பான். ஆனா அந்த ஆசாரியனும் சரியில்லை. அதனால ராஜாக்கு
சிங் சாக் போடுற ஒரு ஆசாரியனா அமைஞ்சுட்டான். அவன் வர்றதுக்குள்ள பலிபீடத்தையே செஞ்சுட்டான். அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. சரி, இத கொண்டு வந்துட்டு ஒருவேளை சரி எப்பவாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு திரும்பி மறுபடியும் ஜெப வாழ்க்கைக்கு கடந்து வருவோமா அப்படின்னு பார்த்தா, அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தரின் சந்நிதியில் இருந்த வெண்கல பலிபீடத்தை, அதாவது நம்முடைய நார்மல் பிரேயர் லைஃப், வெண்கல பலிபீடம்ங்கிறது நார்மல் பிரேயர் லைஃப், அவன் தன் பலிபீடத்திற்கும், அது கர்த்தருடைய பலிபீடம், இப்ப வச்சிருக்கிறது என்ன பலிபீடம், தன்னுடைய பலிபீடம், பலிபீடத்திற்கும் கர்த்தரின் ஆலயத்திற்கும் நடுவே ஆலயத்தின் முகப்பிலிருந்து எடுத்து அதை தன் பலிபீடத்திற்கு வடபுறமே வைத்தான். அந்த ஒரிஜினல் பலிபீடத்தை தூக்கி வேற இடத்துல வச்சுட்டு அவன் தமஸ்குல இருந்து பார்த்து ரெடி பண்ண பலிபீடத்தை எடுத்து என்ன பண்ணிட்டான், நடுவுல வச்சுட்டான். ஹவு சேட்ல. ஆண்டவர் பார்த்து பார்த்து மோசே கிட்ட சொன்ன அந்த பலிபீடம், சீனாய் மலையில ஆண்டவருடைய பிரசன்னத்துல சொன்ன அளவுகள் சொல்லப்பட்ட அந்த பலிபீடம், இந்த ராஜா தூக்கி ஓரமா வச்சுட்டு யாரோ ஒரு மனுஷன் கட்டின தமஸ்குல கட்டின ஒரு பலிபீடத்தை கொண்டு வந்து உள்ள வச்சுட்டான். அது உள்ள வச்சது இல்லாம இந்த ராஜாவாகிய ஆகாஸ் ஆசாரியனாகிய உரியாவை நோக்கி, இந்த பெரிய பலிபீடத்தின் மேல், இந்த உலக பலிபீடம் இருக்குல்ல, உலக ஞானங்கள், உலக காரியங்கள், அது பெருசா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும், பாதைகள் பெருசா இருக்கும், அப்படியே விரிந்த வாசலா இருக்கும், பெரிய விசாலமான வாசலா இருக்கும். அதுதான் சொல்ற பெரிய பலிபீடமா. இது என்ன ஜப லைஃப், சின்னோண்டு பலிபீடம், அதை தூக்கி ஓரமாவை. பெரிய பலிபீடத்தின் மேல் நீ காலை சர்வாங்க தகன பலிவை, இதவை அதவை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா சொல்றான், அந்த வெண்கல பலிபீடமோ, எது நம்மளுடைய ஆண்டவர் கொடுத்த அந்த வெண்கல பலிபீடமோ நான் சன்னதம் கேட்கிறதற்கு உதவும். சன்னதம் அப்படின்னா என்ன அப்படின்னா கன்சல்டேஷன், கவுன்சிலிங். யாராவது வராங்கல்ல ராஜா கிட்ட, ஏதாவது பிரச்சனைன்னு வர்றவங்க கன்சல்டேஷன் பண்றதுக்கு இந்த வெண்கல பலிபீடத்து கிட்ட நின்று ராஜா பேசுவாராம். எதுக்கு ஆண்டவர் இந்த வெண்கல பலிபீடத்தை சொன்னாரு, எதுக்கு அந்த ஆண்டவர் வெண்கல பலிபீடத்துல பலியே செலுத்துன்னு சொன்னாரு, ஜப வாழ்க்கையை எதுக்கு வச்சிருக்காரு ஆண்டவர், அதையெல்லாம் எடுத்து போட்டுட்டு உலக பலிபீடத்தை வச்சு இந்த ஜப பலிபீடத்தை தூக்கி ஓரமா போட்டு தேவையில்லாத காரியங்களுக்கு என்ன பண்றான் அந்த ராஜா, பயன்படுத்துறான். அடுத்த லைன் பாருங்க, ராஜாவாகிய ஆகாஸ் கட்டளையிட்டபடி எல்லாம் ஆசாரியனாகிய உரியா செய்தான். சோ இங்க ஆசாரியனுக்கு பெருசா ரோலே இல்லை. ராஜா மட்டும் தவறான காரியங்களை போயிட்டு இருக்கான். இந்த ஆசாரியன் தட்டி கேட்கணும், ஆசாரியன் தட்டி கேட்கவே இல்லை. ஆனா அதற்கு பிறகு இந்த ஆகாஷுடைய மகன் எழுந்துகிறான், எசேக்கியா. அந்த எசேக்கியா அடுத்த அது 2 நாளாகவும் 29:6-7 எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த நீங்க வாசிக்கிறதுக்கு டைம் இல்ல. 2 நாளாகவும் 29 அப்படி 20 அந்த அந்த அதிகாரத்திலேயே ஃபுல்லா நீங்க வாசிச்சீங்க அப்படின்னு பாக்குறான், எல்லா அசுத்தத்தையும் தூக்கி வெளியே போடு. அவங்க அப்பா எடுத்துன்னு வந்த எல்லா பலிபீடத்தையும் தூக்கி என்ன பண்ணு, வெளியே போடு. மறுபடியும் அந்த வெண்கல பலிபீடத்தை கொண்டு வந்து என்ன பண்ணு, நிறுத்து. வசனம் சொல்லும், இந்த தமஸ்குல இருந்து சொன்ன ஆர்டரை எவ்வளவு சீக்கிரம் அவன் செஞ்சு முடிச்சானோ அதை விட சடுதியாய் இந்த யோசனை உண்டாயிற்றுன்னு எசேக்கியா சொன்னோன்னு அந்த இருந்த பலிபீடத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு பழைய பலிபீடம், ஜப வாழ்க்கை, ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அந்த ஜப வாழ்க்கையில வந்து சீக்கிரமாய் மாறுவது, அந்த யோசனை சடுதியாய் உண்டாயிற்றுன்னு வசனம் சொல்லும். நீங்க பாத்தீங்கன்னா 2 நாளாகவும் 29:36 இந்த யோசனை சடுதியாய் உண்டாயிட்டு காரியமும் டக்கு டக்குன்னு வந்துச்சு. எவ்வளவு சீக்கிரமா அது உள்ள வந்து. ஆண்டவர் செய்கிற காரியங்கள் அப்படித்தான் இருக்கும். ஒருவேளை பாவம் ஃபாஸ்டா இருக்குன்னு தோணும், ஆனா ஆண்டவர் அதை நிவர்த்தி பண்ணணும்னு நினைச்சாருன்னா அதை விட ஃபாஸ்டா என்ன பண்ணிடுவார், அனுப்பிடுவார். இன்னைக்கு கூட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நான் ஏதாவது
ஜெப பலிபீடத்தை தூக்கி வெளியே வச்சுட்டேனா, இல்ல துதியின் பலிபீடத்தை தூக்கி எங்கேயாச்சும் வெளியே வச்சுட்டேனா, இல்ல வேதம் வாசிக்கிற என்னுடைய காரியங்களை நான் வெளியே வச்சுட்டேனா, பரிசுத்த வாழ்க்கையை நான் எங்கேயாச்சும் வெளியே வச்சுட்டேனா, இதெல்லாம் வெளியே வச்சுட்டு தமஸ்குல இருந்து ஏதோ ஒரு உலக காரியத்தை தூக்கி நடுவுல சென்டரா வச்சு நான் அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேனா அப்படிங்கிறது நீங்க யோசிக்கணும். எனக்குள்ள இருக்கிற அந்த ராஜா மட்டும் பண்ணி வளர்ந்துகிட்டே இருக்கிறானே, இந்த ஆசாரியன் எதுவுமே பலி செலுத்த மாட்டேங்கிறான், ஜெபம் பண்ண மாட்டேங்கிறான், வேதம் வாசிக்க மாட்டேங்கிறான், பரிசுத்த வாழ்க்கை வாழ மாட்டேங்கிறான், அப்பம் புசிக்க மாட்டேங்கிறான், மெனோரா கொளுத்த மாட்டேங்கிறான், ஆசாரியனுக்கு வேலையே கொடுக்க மாட்டேங்கிறான். யோசிங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களுமே மாற்றி இருக்கிறாரு. நம்ம ஆசாரியன் சொல்லணும், டேய் 3 மணி ஆச்சு, எந்திரி, ஏஞ்சு போய் ஜெபம் பண்ணு. அதிகாலை 3 மணிக்கு ஜெபம் பண்ணு. காலையில ஏந்திரிக்கிறியா, ஏஞ்சிட்ட பைபிள் வாசியா, இன்னைக்கு அப்பம் செலுத்தப்படணும், ஆசாரியனுடைய வேலை அதுதான். இன்னைக்கு அப்பம் வைக்கணும், வச்சாச்சா? அடுத்து, டேய் குத்து விளக்கு எரிஞ்சு கொண்டே இருக்கணும், அபிஷேகத்துல ஜெபம் பண்ணியா, பரிசுத்தாவை பெற்றியா, ஆசாரியன் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதனால்தான் ஆண்டவர் உங்களை ராஜாக்களும் ஆசாரியருமா வைத்திருக்கிறார். இந்த ஆசாரியன் ராஜாவை சரி செய்து கொண்டே இருந்தால், ராஜாவும் ஆசாரியனும் ஒரே அப்படி வேவ்லென்த்ல போனாங்க அப்படின்னா, ஆண்டவர் அபரிதமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். இந்த நாளிலே 2 ஒத்து போகாத ஆளை குறித்து பார்த்தோம். ராஜாவும் ஆசாரியனும். ராஜாவும் ஒழுங்கா இல்ல, ஆசாரியனும் ஒழுங்கா இல்ல. அடுத்த வாரம் நல்ல ஒரு ராஜாவையும் நல்ல ஒரு ஆசாரியனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.